வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கட்சியை கைப்பற்றினார் எடப்பாடி பழனிசாமி. எஸ்பி வேலுமணி குரூப்பினுடைய கதை முடிந்தது. நேற்று மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அதிமுக சார்பில் இருந்து 81 மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் வரலை. அவர் யாருன்னு பார்க்கும்போது பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் வரலை. அவரை நேற்றே அவருடைய பதவியை பிடுங்கி நீ எங்கே இருக்கணுமோ அங்கே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைத்து விட்டார். ஏன்பா ஆலோசனை கூட்டத்துக்கு வரலனா அவங்க பதவியை பிடுங்கலாமா? இத்தனை நாளும் கட்சிக்கு உழைச்சிருக்கான் இல்லையா? அதனால் பதவியெல்லாம் பிடுங்கக்கூடாதுப்பா. அவங்ககிட்ட நியாயமான கருத்தை கேட்கணும். அதிமுகவுடைய பைலாவே என்ன சொல்லுது? ஒருத்தர் ஆலோசனை கூட்டத்துக்கு வரலனாவோ இல்லை தலைமைக்கு எதிராக பேசினாவோ என்ன பண்ணணும்? யார் பேசுனாங்களோ அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். ஏன் நான் உங்களை கட்சி விட்டு நீக்கக்கூடாது? ஏன் உங்களுடைய பதவியை பறிக்கக்கூடாது? கட்சி கட்டுப்பாட்டை மீறி இருக்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி நிகழ்வு நடந்தது? விளக்கம் அளிக்க வேண்டும் 15 நாளைக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு தானே அதிமுக பைலா சொல்லுது. ஆனால் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வரல அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் பதவியை பறிப்பது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறீங்க. கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பெரம்பலூர் மாவட்ட செயலாளர்லாம் எத்தனை நாட்களாக நம்முடைய சிவி சண்முகத்துடன் நெருக்கத்தில் இருக்கிறார் அப்படின்ற விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். இரண்டாவது, பெரம்பலூர் மாவட்ட செயலாளர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி எத்தனை முறை ஃபோனில் பேசியிருப்பார்ன்றதும் அவருக்கு தெரியும். இந்த மாதிரி கட்சிக்கு விரோதமாக செயல்படுறாங்க இல்லையா? எஸ்பி வேலுமணி குரூப்பு, அப்புறம் வந்து பெரம்பலூர் மாவட்ட செயலாளர்லாம் அவங்களுடைய மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் ஏன் பறிச்சார் தெரியுமா? அங்கே தான் மாபெரும் ட்விஸ்ட் இருக்கிறது. இந்த பொதுச்செயலாளர் பதவிக்கு எஸ்பி வேலுமணி குரூப்பானது ஆசைப்படுது. அதுக்கு தான் எப்போ பார்த்தாலும் பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. மொத்தமாக இப்போ எடப்பாடி பழனிசாமி 26 மாவட்ட செயலாளர்கள் பதவியை பறிச்சிருக்கிறாரு. இந்த 26 நம்பரு ரொம்பவே முக்கியமானது. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, எஸ்பி வேலுமணி குரூப்பை கதை முடிச்சிட்டாருன்னு. இந்த 26 எம்எல்ஏக்களுடைய 26 மாவட்ட செயலாளர் பதவியை பறித்ததே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்ள தான். இந்த துரோகிகள் என்ன ஐடியா போட்டாங்கன்னா, பொதுக்குழுவை கூட்டினாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே பொதுச் செயலாளருக்கு எஸ்பி வேலுமணி அவர்களை முன்னிறுத்துவது, அப்படி இல்லைன்னா சி விஜயபாஸ்கர் அவர்களை முன்னிறுத்துவது. அதிமுக பைலாவானது நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே போன பிறகு திருத்தப்பட்டது. எப்படி திருத்தப்பட்டதுன்னு பார்க்கும்பொழுது, ஒருத்தர் பொதுச்செயலாளருக்கு போட்டியிடுகின்றார் என்றால் அவர் மாநில பொறுப்பில் 5 வருஷம் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது சி விஜயபாஸ்கர் இருக்கிறாங்க, எஸ்பி வேலுமணி தலைமை நிலைய செயலாளராக 5 வருஷத்துக்கு மேலாகவும் இருக்கிறாங்க. ஜெயலலிதா இறந்ததிலிருந்தே அந்த பதவியை எடப்பாடி பழனிசாமி தான் வகுத்திருந்தார். அதனால் அதில் ஒன்றும் சட்ட சிக்கல் கிடையாது. ஆனால் அதுக்கு அடுத்தது ஒரு விஷயம், ஒருத்தர் பொதுச் செயலாளருக்கு போட்டிடுறாருன்னா அவரை ஆதரித்து 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும், அடுத்த 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும். இப்படி எஸ்பி வேலுமணி குரூப்புக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 26 மாவட்ட செயலாளர்கள் அவங்க பக்கம் இருக்கிறாங்க. இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளருக்கு போட்டிடணும்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய 26 மாவட்ட செயலாளர்கள் இருந்தே ஒரு 10 பேர் எஸ்பி வேலுமணியோ அல்லது சி விஜயபாஸ்கர் அவர்களையோ இவர் பொதுச் செயலாளருக்கு நாங்கள் முன்மொழிகிறோம் அப்படின்னு ஒரு 10 மாவட்ட செயலாளரும், இன்னும் அடுத்த 10 மாவட்ட செயலாளர்கள் நான் அதை வழிமொழிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எஸ்பி வேலுமணியோ சி விஜயபாஸ்கரோ பொதுக்குழுவில் நாங்கள் பொதுச் செயலாளர் போட்டியில் நாங்களும் கலந்துக்கிறோன்னு சொல்லிட்டு களமிறங்கிடுவாங்க. அப்போது சி விஜயபாஸ்கரா அல்லது எஸ்பி வேலுமணியா அல்லது எடப்பாடி பழனிசாமியா, சிவி சண்முகம் குரூப்பா அல்லது எடப்பாடி பழனிசாமியா, இந்த பிளவு ஆனது அதிமுகக்குள்ள அதிகார மட்டத்திலே வந்துடும். அதனால் இதற்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாது. அதனால் அவங்க மாவட்ட செயலாளர் பதவியை அப்படி மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அப்புறம் சி விஜயபாஸ்கரை யாரால் முன்மொழிய முடியும்? யாரால் வழிமொழிய முடியும்? இப்போது எஸ்பி வேலுமணி குரூப்பும் சி விஜயபாஸ்கர் குரூப்பும் என்ன சொல்லிட்டு திரிகிறாங்க? கட்சியில் சலசலப்பு இருக்கின்ற போது, கட்சியில் கருத்து வேறுபாடு இருக்கின்ற பொழுது கட்சி நிர்வாகிகளுடைய பதவியை பறிக்க முடியாது. தேர்தல் ஆணையமே சொல்லுது. தேர்தல் ரிசல்ட் வந்த அன்றைய இரவே எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து விட்டது. அப்படி கருத்து வேறுபாடு
தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே வந்து விட்ட பிறகு நீங்கள் கிட்டத்தட்ட தேர்தல் ரிசல்ட் வந்து 4 நாள் பொறுத்து எங்களுடைய பதவியெல்லாம் பறிச்சிருக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கின்ற போது பதவியை பறிக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்தினுடைய விதியும் நீதிமன்ற உத்தரவும் இருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி அதை மீறிட்டார். அதனால் நாங்கள் தான் மாவட்ட செயலாளராக தொடரோம், அவர் எங்களை நீக்கினது செல்லாது அப்படின்னு எஸ்பி வேலுமணி குரூப்பானது சொல்லிட்டு இருக்குது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டினார்னா நாம தான் பொதுச் செயலாளர், கட்சியை கைப்பற்றி விடலாம் என்று அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் நேற்று ஆலோசனை கூட்டத்தில் கட்சியை ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றியிருக்கின்றார். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது 81 மாவட்ட செயலாளர்களில் 80 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் ஜெயக்குமார் மட்டும் கலந்து கொள்ளலை, பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் கலந்து கொள்ளலை. ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு எதிராக கிடையாது, அவருக்கு ஏதோ மருத்துவ காரணங்கள் என்று நினைக்கின்றேன், வீட்டில் ஏதோ வேலைன்னு நினைக்கிறேன், அதனால் அவர் கலந்து கொள்ளலை. அதனால் அவர் மீது நடவடிக்கை இல்லை. ஆனால் பெரம்பலூர் மாவட்ட செயலாளரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எஸ்பி வேலுமணி குரூப்புக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டார். அதனால் அவருடைய பதவியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பறிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி பறிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் போக மற்ற மாவட்ட செயலாளர்கள்லாம் பொதுக்குழு கூட்டுமாப்பா அப்படின்னு கேட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதெல்லாம் இப்போ என்னத்துக்கு இல்லை, வெளியிருக்கிறக்கூடிய எஸ்பி வேலுமணி குரூப்பை பொறுத்த வரைக்கும் தோல்வி பற்றி ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னும் போது அதுக்கு மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விஜய் சுனாமி மாதிரி வந்துட்டார். மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்ச்சி காரணமாக ஓட்டு போட்டுட்டாங்க. திமுகவுடைய படுதோல்வியை பார்க்கும்போது அதிமுக வெற்றி பெற்றிருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். கிட்டத்தட்ட கூட்டணியுடன் சேர்ந்து 53 தொகுதிகள் உங்களால் தான் வெற்றி பெற்றது. இன்னும் எஸ்பி வேலுமணி குரூப்பாலையா வெற்றி பெற்றது? அதனால் தோல்வி எதனால் என்ற விஷயமானது நாமெல்லாம் ஏன் ஏதோ இப்போது மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டிருக்கோம், இதிலேயே விவாதிக்க முடியாதா? பொதுக்குழு கூட்டித்தானே தோல்வி பற்றி விவாதிக்க வேண்டும். கடந்த காலங்களில் தோல்வியை நாம் பொதுக்குழு கூட்டித்தானே விவாதித்தோம். அதெல்லாம் தேவையில்லைங்க ஐயா. அதோட எடப்பாடி பழனிசாமி ஒரு கோரிக்கை வச்சுருக்கார். அப்படின்னா நான் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது, நான் எந்த முடிவெடுத்தாலும் நீங்கள் கட்டுப்படுவீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த 80 மாவட்ட செயலர்கிட்டையும் ஒரு பத்திரத்தை கொடுத்து அதில் எடப்பாடி பழனிசாமி எடுக்கின்ற எல்லா முடிவுகளுக்கும் நாங்கள் கட்டுப்படுவோம். எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி, அவரை மீறி யாரும் இல்லை. அவர் கட்சிக்காக ஜெயலலிதாவுக்கு பிறகு உழைத்திருப்பது அதிகம். இன்றைக்கி யாரெல்லாம் போர்க்கொடி உயர்த்துகின்றார்களோ அவங்களுடைய வெற்றிக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் உழைச்சிருக்கின்றார். நீ எங்கே வேணாலும் போ, எடப்பாடி உழைப்பாளர் தானே நீ வெற்றி பெற்ற. கட்சியினுடைய சொத்தை அடகு வச்சு அந்த சொத்துலேருந்து தானே நீங்கள் வெற்றி பெறத்துக்காக 10 கோடி ரூபாய் கொடுத்தாரு. இன்றைக்கி கட்சியினுடைய சொத்தை மீட்க வேண்டும். இன்றைக்கி விஜயுடன் போய் நாங்கள் சேர்ந்துக்கிறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இவங்களுக்காக கட்சி பணம் 10 கோடி ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அதை கொடுத்துட்டு போக சொல்லுங்கள். அதனால் கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான், அவருக்கு நாங்கள் முழுமையான ஆதரவு தருகின்றோம் சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த 80 மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமியை கட்டுப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முழுமையாக அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றியிருக்கின்றார். அதோட அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்த எஸ்பி வேலுமணி குரூப்புக்கும் ஆப்பு வச்சிருக்கிறார். அவங்களுடைய மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து இப்போது பொதுக்குழு கூட்டணும் இல்லைப்பா, ஏன்னா அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்களே, அதாவது 59% பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக கூட்டித்தான் ஆக வேண்டும். அதிமுக பைலாவே சொல்லுது 3ல் 1 பகுதி பொதுக்குழுவினர் பொதுக்குழுவை கூட்டணும் என்று ஆதரவளித்தால், கோரிக்கை வச்சா உடனே பொதுக்குழுவை கூட்டணும் இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அதாவது எடப்பாடி பழனிசாமியுடன் முரண்பட்டு வெளியே நிற்கக்கூடிய கோஷ்டியை பொறுத்த வரைக்கும் அதிமுக மாபெரும் தோல்வி அடைந்தது. அந்த தோல்வியை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறாரா? இன்றைக்கி நம்முடைய மு.க. ஸ்டாலின் கட்சி தலைவராக இருக்கிறார், தோல்விக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறார். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலிருந்து பெருந்தன்மையுடன் தோல்விக்கு நான் தான் காரணம்னு ஒத்துக்கணும் இல்லையா? அவர் ஒத்துக்கிறாரா? எங்கேயாவது அதிமுக படுதோல்வி அடைந்திருக்கா இல்லையா? என்னைக்காவது தொடர்ந்து 2 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றுருக்குதா? அதிமுக வரலாறு இல்லாததே இப்போ நடந்திருக்குல்ல. அப்போ எடப்பாடி பழனிசாமி தோல்வியை ஒத்துக்கணுமா இல்லையா? அந்த ஒத்துக்கொள்ளுகின்ற மனப்பான்மை இல்லாத பொழுது எப்படிங்க கட்சியை மீண்டும் கட்ட வைக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தோல்விக்கு நான் தான் காரணம்னு ஒத்துக்கிட்டாரு மு.க. ஸ்டாலின். அதற்கு பிறகு ஸ்டாலினுக்கு எதிராக யாராவது போர்க்கொடி உயர்த்தினார்களா?
ஆனால் அதிமுகவில் தோல்வி என்பது அதிமுகவுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் நான் தான், இல்லை தோல்விக்கு என்ன காரணம் ஆராயலாம் அப்படின்னு வார்த்தையை விடுறதுக்கு முன்பாகவே இங்கே 26 பேர் போர்க்கொடி உயர்த்துறாங்க. வெற்றி பெற்று நாம் ஏன் தோத்தோம் என்று சிந்திப்பதற்கு கூட நேரங்காலம் கொடுக்காம வேகமாக ஓடி போய் லீமா ரோஸுக்கிட்ட அடைக்கலமானவர்கள். லீமா ரோஸுக்கு இவங்க விசுவாசமாக இருக்கிறாங்களா, இல்லை லீமா ரோஸு கொடுத்த பணத்துக்கு இவங்க விசுவாசமாக இருக்கிறாங்களா, இல்லை எடப்பாடியாருக்கு விசுவாசமாக இருக்காங்களா, கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றார்களா, இவங்க தோல்வியை கண்டு துவண்டு போயிட்டாங்களா, இல்லை தோல்வி அடைஞ்சிட்டு போய் என்று வருத்தத்தில் இருக்கிறாங்களா? கிடையாது. கிடைத்த வரைக்கும் எங்கேயாவது கொண்டு போய் விற்று அதை பணமாக்கலாமா என்று தான் நினைக்கிறாங்க. அவங்க உண்மையாகவே தோல்வி குறித்து ஆராய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. தோல்வி குறித்து ஆராய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நேரடியாக வெற்றி பெற்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருப்பாங்க. வெற்றி சான்றிதழ் கொடுத்து வாழ்த்து பெற்று இருப்பார்கள். திமுக அப்படி தானே நடந்தது. உண்மையாகவே கட்சி நல்லா இருக்கணும், கட்சி மீள்கட்டமைப்பு பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் வெற்றி பெற்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி தானே சந்திச்சிருக்கணும். என்னங்க இப்படிலாம் போச்சு, ஏகப்பட்ட செலவு பண்ணோம், கட்சி சொத்தெல்லாம் அடகு வச்சு நாம் செலவு பண்ணோம், இப்படி போயிடுச்சிங்களேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட தானே முக்கிய நிர்வாகிகள் தங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கணும். அதுக்கு பிறகு தானே கூடி முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, வெற்றி பெற்ற மறுநாளே லீமா ரோஸ் கிட்ட போய் அடைக்கலமாகி லீமா ரோஸ் வெற்றி சான்றிதழ் கூட வாங்கலை கையில். அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற அறிவிப்பு வருது. அதுக்கு அடுத்த நொடியே என்ன சொல்கிறாங்க, தவேகா அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல முடிவாக எடப்பாடியார் எடுப்பார் அப்படிங்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லை, எடப்பாடியார் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு மீண்டும் அதே வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ கட்சிக்கு தலைவர் லீமா ரோஸா எடப்பாடி பழனிசாமியா? அப்போது மாரிதாஸ் சொல்கிற மாதிரி இது தேர்தலுக்கு முன்பாகவே லீமா ரோஸ் மூலமாக எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமோ சி விஜயபாஸ்கரும் போட்டிருக்கக்கூடிய ஒரு சதி திட்டம் நல்லா தெரியுதா இல்லையா? வெற்றி பெற்ற சான்றிதழை கையில் வாங்கின உடனே தவேகாவுடன் கூட்டணி என்று எப்படி இவங்கெல்லாம் பேசலாம்? மறுநாளே எப்படி தவேகாவுக்கு ஆதரவளிக்கிறோம் என்ற முடிவை எடுக்கலாம்? எதுக்கு வெற்றி பெற்ற உடனே பொதுச்செயலாளர் சந்திக்காமல் பாண்டிச்சேரியில் போய் ஏன் அடைக்கலமானாங்க? அப்போது மொத்தத்தில் இவங்க தோல்வியை பற்றி ஆராய வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை, தோல்வி யாரால் வந்தது, தோல்வியை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டு நாங்கள் தான் எல்லாமே இனி அதிமுக வெற்றி பெற்ற அத்தனை பேரும் வாங்க தவேகாவில் போய் கட்சி இணைப்போம், இந்த ஞாபகம் தவிர வேறு என்ன அவங்களுக்கு இருக்குது? இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தெரியாதா? அது மட்டும் கிடையாது. பிடிஆர் விலகி சென்றால் திமுகவில் ஏதாவது சலசலப்பு வந்ததா? ஈரோடு மாவட்டம் முழுவதுமே தவேகாவில் போய் சேர்ந்தது, ஏதாவது சலசலப்பு வந்ததா? திருச்சியில் கூப்பா கிருஷ்ணன் அவர்களை சந்தித்து திமுகவுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பு அப்படியே நகர்ந்தது. அதிமுகலேருந்தும் போனாங்க, ஆனால் அங்கே ஏதாவது சலசலப்பு வந்ததா? தமிழகம் முழுவதும் திமுகவில் இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தவேகாவுக்கு தாவிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஏன்னா அங்கே ஒரு மாவட்ட செயலர் இருக்கார், அவரை தாண்டி திமுகவில் வளர முடியாது, அவங்க மாவட்ட செயலர் குடும்பம் தான் வளரும். அதனால் திமுகலேருந்து நிறைய பேரும் தவேகாவுக்கு போகிறாங்க. திமுக ஏதாவது கவலைப்பட்டுச்சா? கட்சி கரைகிறதே என்று கவலைப்பட்டாங்களா? தலைவரையே தோத்துட்டாரே இனி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்களா? கூட்டணியே இல்லையே, திமுக கூட்டணி இல்லாமல் நாம் என்றைக்கும் தேர்தலை சந்தித்து இல்லையே, நாம் கூட்டணி விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சிட்டாங்களா? கனிமொழி என்ன சொல்கிறாங்க தைரியமாக, கூட்டணி வேண்டுமா வேணாவா, மறுபரிசீலனை செய்வோமா நம்ம? ஏன்னா கூட்டணிக்கு இந்த தொகுதியை கொடுத்துருந்தோம்னா இந்த தொகுதியை நம்ம தோற்றுருப்போம், நம்மளே நின்றதுனால தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் கூட்டணி போனால் கூட மனசு உடையலை, தலைவர் தோத்தா கூட மனசு உடையலை. ஏன்னா வெற்றி பெற்றவர்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருக்காங்க, கொள்கையுடன் இருக்காங்க, தலைவர் சந்தித்தாங்க, ஆலோசனை ஈடுபட்டாங்க. அவர் தைரியமாக தோல்விக்கு நான் தான் காரணம், மற்ற வேலையை போய் பாருங்கன்னு சொல்லலாம். ஆனால் தோல்வி பற்றி ஆராய்வதற்கு முன்பாக எடப்பாடி தான் தோல்விக்கு காரணம், அந்த ஆள் பதவி விலகணும் அப்படின்னு போர்க்கொடி ஓர்த்துக்கின்ற இந்த தருணத்தில் எப்படி எடப்பாடி பழனிசாமி தோல்வியை ஒத்துக்குவார்? அதனால் நம்ம பெற்றது வெற்றி தான், தோல்வி இல்லைன்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டு மாவட்ட செயலர்கிட்ட கையெழுத்தை வாங்கிட்டாரு. இனிமேல் கட்சியும் எடப்பாடி கிட்ட வந்துச்சு. ரெண்டாவது அல்லக்கைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை பதவி விட்டு தூக்கலான்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அவங்க மாவட்ட செயலர் பதவியெல்லாம் பிடுங்கி சாதாரண உறுப்பினர்களாக்கி எம்ஜிஆர் மாளிகைக்கு வெளியே நிற்க வச்சிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் எஸ்பி வேலுமணி குரூப்பினுடைய கதையை சுத்தமாக முடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்க்கலாம். நாளைக்கு அந்த செய்தியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். நன்றிங்க.